வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபிலிம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அண்ட் சந்துமுரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லூரன் சார் என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனியை மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோடு இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்கிறார் இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமாக எப்படா இட்டு கொடுக்குறேன்னு. அப்போ நீங்கள் எப்படி சார் இத்தனை வருஷமாக இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேறு வேறு ஆட்கள் கூட சேர்ந்து வேறு வேறு கொலாபரேஷனில் அவர் ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லூரன் அங்கிள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போதும் சரி தியேட்டரில் சேர வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு. ஸோ வி வர் ஸோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வரீங்க? பார்த்தீங்களா, இதுதான் பிஸ்னஸ் மேனுங்கிறது. இங்கே தெளிவாக இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சுருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க 2 பேரோட நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாஷத்தில் படிக்கும்போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால ஸோ ஹாப்பி ஃபார் யூ அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும், உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போகிறீங்க, வேறு லெவல். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்புல? இவ்வளோ கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறான் இல்லையா என்னென்னு புரியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள், பிரமாதமான ஆக்டர். நான் வாவாத்தியாரில் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். மேலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் எல்லாரும் அந்த ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸு, குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும். அது கார்த்திக் சுப்ராஜுக்கெலாம் முதல்ல தெரியும். அதனால் அவர் உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்கள் அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்டு நம்ம நரேன் சார் சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்றைக்கி வரைக்கும் அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிங்களா, இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்கே அடிச்சிட்டியா நான் நினச்சிட்டு உள்ளே பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கியில் கிளப்பில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்கள் புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பாவில் எவ்வளோ வருஷத்துக்கு மியூசிக் வந்துகிட்டே இருக்குங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. எப்போ ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலே இருப்பாப்புல, மியூசிக் பற்றியே பேசுவாப்புல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்புல. அங்கே போனால் தமிழுக்கு நாங்கள் இங்கே நீங்கள் தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொந்தங்க, அந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம். அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, வி லவ் யூ. நான் ஸ்கூல்லேருந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் வெங்கட்பிரபுட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்லேருந்து பார்க்குறேன் இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்போவுமே உங்கள் பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம். எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ
pour life into every role that you pick up. ஒவ்வொரு ரோலில் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ்வை. அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையிறானுங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்டு ஒரு பெயினாக இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரனில் கூட. த வே யூ கிவ் லைஃப் டு ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி, இல்லை இந்துவாக வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ, அண்ட் வி லவ் யூ சாய். அண்ட் சே, நான் என்ன சொல்கிறது, உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வர ராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்கள் நாகேஸ்வர ராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னால் ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுன சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுன சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நம்ம அங்கே போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் கேட்டால், இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னார், ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார், எப்படி பார்த்துக்கிறாரு அவர். அங்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லுவார், பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார். நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. எனக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாலும் பத்தாது சே, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்டு சே வந்து நான் அப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது ஒரு ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாகவே இருப்பாப்புல. ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திராப்பில். நான் செய்ய பற்றி சொல்லணும்னு நினச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஷங்க் ரெடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்குது, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோனில் போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி சே வந்து தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் he keeps working very hard. வெங்கட் பிரபு டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best sign all we can do for ourselves is constantly keep growing. and அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் அ போல்ட் ஸ்டெப். வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வீண் போகிறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக இட் வில் மேக் தட் இம்பேக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங்னா அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்குது, தேவியோட மியூசிக் இருக்குது, அண்ட் யுவர் பேரிங் அந்த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் ஒரு உண்மை கதை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்கள் 2 பேர் விட முடியுமா, எங்கள் ஊருக்கு நம்ம ஊர் ஆளுங்க விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்தி ப்ளே பாயாக பண்ணியிருக்காங்க, ஏங்க பிரியாணிலே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு, 2வது தாங்க இதில் பார்க்குறோன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் எ நியூ கலர் டு மீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறது இவனை கஷ்டம் தான், பட் பண்ணிவிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம். ஸோ I'm hoping a big success with that film. And பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா, அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான்.
நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி படமாகும் நான் நம்புகிறேன். ஏன்னா அஞ்சனாவும் வந்து ஒரு ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க. ஐ ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. லவ் யூ. தேங்க்யூ. செக் சார் கொஞ்சம் ஒரு அடடா